ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப அருமையான சுரைக்காய் கடையில் செய்ய போகிறோம். இந்த கடையில் சாப்பாடோடும் சாப்பிட்லாம், இட்லி தோசையோடும் சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இங்கே 250 கிராம் சுரைக்காய் எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 2-4 வரமிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். வரமிளகா நல்லா பொரிஞ்சு வரணும். 2 பச்சை மிளகா கிள்ளி சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு பெரிய சைஸ் பூண்டு இடித்து அதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர வரையும் கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே பழுத்த தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வருது. சிம்மில் ஹை ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சு வதக்கிக்கோங்க. இது கூட உப்பு சேர்த்து வதக்குங்க. சீக்கிரமாக வதங்கி வரும் வெங்காயம் தக்காளி. இப்போ கட் பண்ணி வச்ச சொரக்காயை எடுத்துக்கலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நம்ம வதக்கணும். சுரைக்காயும் நல்லா வதக்கும்போது கடையில் நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சுரைக்காயை சேர்த்துக்கலாம். இது மாதிரி சின்ன பீஸாக சுரைக்காயை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுடுங்க. இது நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். அப்போ தான் கடையில் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் வெந்து வந்துடுச்சு. இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கும்போது ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வருது. இப்போ நல்லா வதங்கி வந்துட்டு இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலரி விட்டுக்கிறேன். கலரி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். இப்போ ஓப்பன் பண்ணி கலரிக்கலாம். நல்லா வெந்து வந்துருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் வெந்து வரட்டும். இது கூட ஒரு 50 கிராம் புளி சேர்த்துக்கலாம். இதையும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா வெந்து வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மத்து வச்சு இதை கடைஞ்சிக்கலாம். நீங்கள் பருப்பு சட்டி இருந்தால் கூட அதில் ஊற்றி நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கலாம்.
இல்லைன்னா நல்லா ஆற வச்சு மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மெசிஞ்சு வரணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாம். இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு சின்ன தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இங்கே கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க. இது கூட கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1/4 ஸ்பூன், கடுகு 1/4 ஸ்பூன். நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகா 2ம் சேர்த்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ கடைஞ்சி வச்ச சுரக்காய் கடையில் மேலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலரிக்கலாம். சுரக்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.